திருத்தணியில் முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் பயின்ற பள்ளியில் அடிப்படை வசதிகள் இல்லாததால் மாணவர்கள் பள்ளிக்கு பூட்டு போட்டு சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் உள்ள முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் பயின்ற மேல்நிலைப் பள்ளியில் மாணவர்களுக்கு உரிய அடிப்படை வசதிகள், குடிநீர், கழிப்பிட வசதிகள் செய்து தரவில்லை என்று கட்டிடம் கட்டப்பட்டு ஓராண்டாகியும் அதை திறக்காமல் பூட்டி வைத்து வீணடித்து வருவதாக மாணவர்கள் புகார் தெரிவிக்கின்றனர். அரசு வழங்கும் மடிக்கணினி, இலவச பஸ் பாஸ் உள்ளிட்ட எந்த சலுகையும் தரவில்லை என்றும் பள்ளிக்கு வரும் ஆசிரியர்கள் வகுப்பறைகளுக்கு வர மறுப்பதாகவும் புகார் கூறுகின்றனர். பள்ளிக்கு தேவையான அடிப்படை வசதிகளை உடனடியாக செய்து தரக்கோரி பள்ளி வாயிலில் முன்பு முற்றுகையிட்ட மாணவர்கள் நுழைவு வாயிலை மூடி பூட்டு போட்டதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. தகவல் அறிந்து வந்த வருவாய்த்துறையினரும் காவல்துறையினரும் மாணவர்களிடம் உறுதியளித்து சமரசம் செய்ததை அடுத்து பூட்டிய பூட்டை உடைத்து மாணவர்களின் போராட்டத்தை கைவிடச் செய்தனர். திருத்தணியில் இருந்து பாரதி தொலைக்காட்சி செய்திகளுக்காக மனோஜ்குமார்.